கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த நாளிலே 134 சங்கீதத்துல 3 வசனம் தான் இருக்கு. இந்த 3 வசனத்துல இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சோம். எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். நம்ம ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லா காரியத்திலும் சொல்லுது. சாப்பிடும்போது கூட என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரிக்கணும். என்னோட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். அப்போ நம்மள ஒரு ஊழியக்காரனை நீ வைத்ததுக்காக நன்றிப்பான்னு சொல்லுங்க. வெளியே நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையா மக்களையும் பார்க்கும்போது ஆண்டவரே இவர்களுக்கு உண்மை பத்தி தெரியல, ஆனால் நீ ஒரு ஊழியக்காரனை வைத்து உண்மை அறிந்து ஒரு அறிவியலை கொடுத்து வருகிறீங்களா, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அது மாதிரி உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நம்ம கைகளை எடுத்து என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அவருக்கு எல்லாவற்றையும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சீயோனிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா தேவை. நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிங்க. நம்மளுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு அவரை அறிவை கொடுத்திருக்கிறாரு, அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிறாரு, அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிங்க. வேதத்தை வாசிக்கிற கிருபை கொடுத்திருக்கிறாரு, அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக தேவனை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவரை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தர் மகிழ்ச்சி அடையட்டும். அதே நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே நிமித்தம் கர்த்தர் கரம் பிடிச்சி நித்திய ராஜ்யத்தை கூட்டிப்பவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. கண்ணை ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே தகப்பனே எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்ல வைத்தீரே, அதுக்காக நன்றி இயேசப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.